Namaskaram to all. I am Thiruvarur Vaidyanathan, Mridangam artist. I am very happy to be presenting a lecture demonstration today on the topic Mridangam and Lion. I thank Carnegie Mellon University and Smith-Mackey for hosting this event. Today we have Sri Abhilash Giriprasad on vocal, who will also help me in translating the lectures. Along with me, my student Surya Nambisan will also play the mridangam. Sit back and enjoy. மிருதங்கம் 2000 வருடங்களுக்கு முன் தோன்றியதாக நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். மிருதங்கம் அந்த காலத்தில் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் இருந்ததாகவும் அதை பார்த்ததாகவும் பெரியவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். The instrument Mridangam's origination dates back to about 2000 years ago, as told by our ancestors, and it's portrayed in old paintings and scriptures, as also heard by Sri Vaidyanathan sir. மிருதங்கம் தேவவாத்தியமாகும். ஏனெனில் சிவதாண்டவத்தின் பொழுது நந்தி பகவான் இதை வாசித்தார். Mridangam is a godly instrument, and it is believed that Lord Nandikeshwara had accompanied the cosmic dance of Lord Paramashiva with this divine instrument. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன் மிருதங்கத்திற்கான பாணிகள் துவக்கப்பட்டன. அவை தஞ்சை மற்றும் புதுக்கோட்டை பாணிகள். இந்த பாணிகள் அன்று முதல் இன்று வரை சிறந்ததாக விளங்குகிறது. About 100 years ago, the two main styles of Mridangam playing were developed, namely the Tanjavur and the Pudukkottai style, and they have been prominently known and been practiced from then till now. லயம். லயம் என்பது கட்டுப்பாடாகும். இது உலகில் அனைத்திலும் காணப்படுகிறது. உலகம் பூராவும் இது காணப்படுறது. உதாரணத்துக்கு நடக்கிறது, பேசுறது, பாடுறது, ஆடுறது, ஆடுவது என்று பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதாவது நடக்கிறதுலையும் இருக்குது, பேசுறதுலையும் இருக்குது, பாடுறதுலையும் இருக்குது, ஆடுறதுலையும் இருக்குது. இது எல்லாத்துக்குள்ளேயுமே லயம் அடங்கியிருக்கு. லயம் என்பது இசையில் ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. Layam is the meter which is prevalent naturally in everything that exists in this world. Layam plays a very dominant and a very prominent role in music also. நான் வாசிக்கிற பாணிங்கிறது வந்து தஞ்சாவூர் பாணி. என்னுடைய குருநாதர்கள் என்னுடைய தாத்தா திருவாரூர் ராஜகோபால ஐயர், என்னுடைய மாமா திருவாரூர் நாகராஜன், அப்புறமா குரு காரைக்குடி மணி சார், வாழ்க்கை தான் நான் கற்றுட்டேன். Vaidyanathan sir's playing belongs to the Tanjavur Bani or the Tanjavur tradition. He initially learnt Mridangam from his grandfather Sri Tiruvarur Rajagopala Iyer and his uncle Tiruvarur Sri Nagarajan. He later came under the tutelage of Mridangam maestro Guru Sri Karaikudi Mani sir. இப்போ மிருதங்கம் வாசிக்கிறதுல ஸ்டார்டிங்கில் பிள்ளையார் பாடம்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார் பாடம் இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை. தா தி தொம் நம், தா தி தொம் நம். தா தா தி தி தொம் தொம் நம் நம், தா தா தி தி தொம் தொம் நம் நம். இதுதான் இந்த பிள்ளையார் பாடம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எல்லா ஃபிங்கரிங்கும் வர்ற மாதிரி ஒரு லெசன்ஸ் இருக்குது. அந்த ஃபிங்கரிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஒரு 12 லெசன் இருக்குது. அதை வந்து நான் கொன்னக்கோளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தக்
தொம் கிட்டத்தக்க தக்க தரி கிட்டத்தக்க தலாம் தொம் கிட்டத்தக்க தக்க தரி கிட்டத்தக்க தக்க தொம் தாம் தக்க தக்க தரி கிட்டத்தக்க தாம் தக்க நம் தொம் தொக்க தக்க தரி கிட்டத்தக்க. Talam kadom kita kita taka taka tari kita taka talam kadom kita kita taka taka tari kita taka nam taka 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 nam taka 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 tari kita taka ta tari kita taka taka tari kita taka taka tari kita taka taka ta tari kita taka taka tari kita taka nam taka 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 tari kita taka dom kita taka taka tari kita என்னன்னா இதுல வந்து நம் தும் தா த கி தி எல்லா ஃபிங்கரிங் இதுல வந்துரும். இதை பிராக்டிஸ் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நம்ம காத்தால எழுந்துட்டு தாளம் போட்டு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணினோம்னா மிருதங்கம் வாசிக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் இந்த ஃபிங்கரிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு மிருதங்கம் ஃபிங்கரிங். ஏன்னா ஃபிங்கர் எக்ஸசைஸ்னே சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் லெசன்ஸ்லாம் இருக்குது. பேசிக்காக சில லெசன்ஸ்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக லெசன்ஸ்கள் இருக்குது. அப்புறம் சர்வலகுன்னு ஒரு போர்ஷன் இருக்குது. இப்போ சர்வலகுங்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தத்துவம் கிடந்த கதக தரி கிடதகதாம் தத்துவம் கிடந்த கதக தரி கிடதகதாம் தத்துவம் கிடந்த கதக தரி கிடதகதாம். இது வந்து தீர்மானம். இது ஒரு சாதாரணமாக பேசிக்காக உள்ள ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு ஆவர்த்தன தீர்மானம். ஆதி தாளத்தில் ஒரு கிளையில் ஒரு ஆவர்த்தன தீர்மானம். அப்புறம் தக்க தத்தி நக்க சுண்டு தக்க தத்தி நக்க சுண்டு தலாம் கதம் கத்தோம் தலாம் கதம் கத்தோம் தலாம் கதம் கத்தக்க தத்தி நக்க சுண்டு தக்க தத்தி நக்க தலாம் கத கதிததும் தலாம் கத கதிததும் தலாம் கத கதிததும். இப்படின்னு ஆதி தாளத்தில் வாசிக்கிறது. அதுக்கப்புறம் ரூபக தாளம் 1 2 3 1 2 3 இப்படின்னு ரூபக தாளத்துக்கு பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்கள்லாம் கத்துண்டு அந்த ரூபக தாளத்துக்கு மோகரா, ரூபக தாளத்துக்கு போர்வைகள். இப்போ உதாரணத்துக்கு ரூபக தாளத்துக்கு ஆதி தாளத்தில் முதல்ல பார்த்தப்போ ஆதி தாளத்தில் நான் இந்த லெசன் இந்த 12 லெசன்ஸ் வாசிச்சப்பே ஒரு மோகரா ஒன்று வாசித்தேன். அதாவது
கிடதகதா கிடதகதகதரி கிடதகடத்தும் கிடதகதகதரி கிடதகடதகதா கிடதகதகதரி கிடதகதலாங்கதும் கத்தலாங்கதும் கிடதகதா கிடதகதகதரி கிடதகடத்தும் கிடதகதகதரி கிடதகடதகதா கிடதகதகதரி கிடதகதலாங்கதும் கத்தலாங்கதும் கிடதகதா கிடதகதகதரி கிடதகடத்தும் கிடதகதகதரி கிடதகடதகதா கிடதகதகதரி கிடதகதலாங்கதும் கிடதகதா கிடதகதகதரி கிடதகதலாங்கதும் கிடதகதா கிடதகதகதரி கிடதகதலாங்கதும் கத்தும் தலாங்கதும் கத்தும் தலாங்கதும் கத்தும். இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கோர்வை. கிடதகத தாம் கிடதகத கிடதகத தாம் கிடதகத 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 தாம் தத்துவம் ததி கேட்டோம் தாங்க தத்துவம் ததி கேட்டோம் தத்துவம் ததி கேட்டோம் தாம் தத்துவம் ததி கேட்டோம் தத்துவம் ததி கேட்டோம் தத்துவம் ததி கேட்டோம் தாம். ஏன்னா ஒரு மோகரா வாய்ஸா ஒரு கோர்வை வாசிக்கணும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு பாடங்கள் இது. இதுக்கப்புறம் மிஸ்ர சாப்பு, இதுக்கப்புறம் கண்ட சாப்பு. இப்படி தான் இந்த கற்றுக்கிறப்ப பாடங்கள்லாம் வந்துட்டுருக்கும். இதுக்கப்புறமா பாட்டுக்கு வாசிக்கிறது எப்படி அப்படிங்கிறது வருது. பாட்டுக்கு வாசிக்கிறது எப்படிங்கிறப்ப முதல்ல ஒரு வர்ணம், ஒரு வர்ணத்துக்கு எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம கத்துண்டு வர்றப்பயே வாத்தியார் அதை நிச்சயமாக சொல்லி கொடுப்பான். பாட்டுக்கு வாசிக்கிறது எப்படிங்கிறத கொண்டு சொல்லி கொடுப்பான் நமக்கு. அது அதில் என்னென்னா நம்ம ஏற்கனவே கற்றுன்னு இருக்கிற லெசன்ஸ்லேருந்து அப்படியே ஒன்று பாட்டாக பிரித்து எடுத்து அதை சேர்த்து கொண்டு வர்றதுல தான் பாட்டுக்கு வாசிக்கிறோம். இப்போ பாட்டுக்கு வாசிக்கிறதுனா முதல்ல வர்ணத்துக்கு வாசிக்கிறது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அபிலாஷ் கிரிசார் பிரசாத் அவர்கள் பாட போகிறான். நான் அதுக்கு ஃபாலோ பண்ணுறேன். கூட ஒரு சப்போர்ட்டாக சூர்யாவும் வாசிக்கிறேன். Vaidyanathan sir demonstrated the Pilliyar Padam, which is the basic lesson that includes all the fingering techniques of Mridangam playing. He then also told that there are a set of 12 lessons which includes all the fingering techniques. Further, he explained few Tirmanams for Aditalam, Rupakatalam, and he also explained the way in which they have to be inculcated while playing the Mridangam. He also explained that there is a structural learning of Mridangam lessons for various talams, starting from Adi Talam, then Rupakatalam, then Mishra Chapu, Kanda Chapu, etc. He has also told that the lessons which have been learned in these talams will have to be incorporated while accompanying a vocal accompaniment. So now Vaidyanathan sir is going to explain how to accompany on Mridangam for a vocal concert, starting from a Varnam.
2ஆம் காலமும் பாடினார். இப்போ இதே வர்ணத்தில் வந்து திஸ்ரமும் பண்ணலாம் இந்த வர்ணத்தை இல்லையா? ஆமாம், திஸ்ரமும் பண்ணலாம். இப்போ அதை வந்து வர்ணத்தில் வந்து சதுஸ்ரகி காலம், திஸ்ரம், சதுஸ்ர மேல் காலம் வர்றப்ப எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் திஸ்ரம் பாடுங்க. Now, sir will demonstrate how to accompany for when. Now, Vaidyanathan sir will demonstrate how to accompany for Tishram while it is being sung in a varnam. Pa pa ma ri ri ga ri ri sa sa ni ni pa ni ni sa sa ni ni pa ni sa ri ga ri sa ri ma pa ni ma ma ni pa sa ni ri sa ga ri sa ni pa ni sa ri ga ri sa ni pa ma ri ga ri sa ri ma pa ni sa mi ninne kori நான் ஒரு பாஸ் விட்டாங்க. ஏன் விட்டேன்னா இப்போ அவர் வந்து தக்கிட்டன்னு போயிட்டு இருக்கேன். ஆனால் வர்ணத்தை அவர் பாடிட்டு தான் இருக்காரு. அப்போ பாடுறப்ப இப்போ நான் வந்து அந்த வர்ணம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அந்த திசன் நடையில் அந்த வர்ணத்தோடு நான் அவர் பாடுறதோடு நான் ஃபாலோ பண்ண முடியும். அந்த வர்ணம் எனக்கு ஒரு வேலை தெரியலன்னு வச்சுக்கோங்க. நான் வெறும் அதாவது சாதாரணமாக இப்படி இப்போ பாடும்போது திருப்பி பாடணும் சாமி இந்த மாதிரி திசரமாக வாசிச்சா வர்ணத்தோட இது ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. இப்போ வர்ணம் தெரிஞ்சுட்டு இந்த இடத்துல வர்ணத்தை புரிஞ்சுட்டு வாய்ச்சா கூடவே வரும் பாருங்க. சாமி வர்ணத்துக்கு வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மிருதங்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வர்ணங்கள் வந்து நிறையா இருக்குது. அதாவது அடதாள வர்ணம் நிறையா இருக்குது. அப்புறம் நிறையா மேதைகள்லாம் வர்ணம் கம்போஸ் பண்ணியிருக்கா. அதனால் அந்த வர்ணத்துக்கு வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு விதமான ஒரு ப்ராக்டிஸு. ரொம்ப ஒரு வர்ணத்துக்கு வாசிக்கிறப்பே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வர்ணத்துக்கு வாய்ச்ச உடனே நமக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்னா மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு எனக்கு இருக்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு வர்ணத்துக்கு வர்ணம் வந்து நல்லா ஒரு டெம்போ அமைஞ்சு ஃபஸ்ட் கிளாஸாக அந்த ஒரு ஸ்பீடோட பாடி முடிச்ச உடனே ஆஹா நீங்கள் வந்து கச்சேரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வரும். இப்போ நம்ம வந்து ரூபக தாளத்துக்கு போவோம். ரூபக தாளத்தில் ஒரு கீர்த்தனை பாடுவோம். அது சிட்டாசுரம் உள்ளதான் பாடுவோம். शोभिल्दु सप्तस्वर शोभिल्दु सप्तस्वर शोभिल्दु सप्तस्वर शोभिल्दु सप्तस्वर शोभिल्दु सप्तस्वर शोभिल्दु
சிட்டாஸ்வரத்தோட பாடினார். இந்த சிட்டாஸ்வரம்ங்கிறது வந்து ஏற்கனவே ஃபிக்ஸடு ஒரு ஸ்வரம் அது. அதை வந்து இந்த சிட்டாஸ்வரத்துக்கு வாசிக்கிறதுங்கிறது வந்து இந்த பாட்டு நம்ம கேட்டுருக்கணும். இந்த பாட்டு கேட்டு இந்த சிட்டாஸ்வரமும் நமக்கு பழகி இருந்தால் வாசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ நிறையா கீர்த்தனைகள் இருக்கும். அந்த கீர்த்தனைகளில் சில கீர்த்தனைகளில் சிட்டாஸ்வரம் இருக்கும். அந்த சிட்டாஸ்வரத்தை மிருதங்கம் வாசிக்கிறவ வந்து தெரிஞ்சுட்டு அந்த கீர்த்தனைக்கு வாசிக்கிறப்ப இன்னும் பாடுறவாளுக்கு ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். For the Kirtanes which have Chittaiswarams, Vaidyanathan sir's humble opinion is that when Mridangam artists learn the Kirtanai or at least learn the Chittaiswaram and have heard it many times, the overall effect it creates for the singer as well as for the audience is totally different, and it enhances and improves the overall listening experience. So it is very important for any mridangist or any accompanying artist to listen to many songs, especially the ones with Chittaiswarams and other sangatis, as told by Vaidyanathan. ஒரு தேசாதி தாளத்தில் ஒரு கீர்த்தனை பார்ப்போம். தேசாதி தாளம்ங்கிறது வந்து சமத்தில் ஆதி தாளத்தில் 6 தனி. मनव्याल किंचरा तटे मनव्याल किंचरा तटे मनव्याल किंचरा तटे मनव्याल किंचरा तटे मनव्याल किंचरा
நீங்க பாடுங்க. கருடைன ஸ்ரீ ராமா கருடைன ஸ்ரீ ராமா. அப்படி ஒரு டைப் வாசிக்கலாம். இப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு மேல்காலமா வாசிக்கிறதுங்கிறது வாசிக்கணும். கருடைன ஸ்ரீ ராமா கருடைன ஸ்ரீ ராம கருடைன ஸ்ரீ ராம இப்படி வாசிக்கலாம். இதுல வந்து இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ வந்து இப்படி வாசிச்சது, இப்படி வாசிச்சது, இதுல அனுபலவியில வாசிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதாவது மேல்காலம் வாசிக்கிறதுக்கு. பட் எவ்வளவு ஒரு அளவு வேணுமோ அவ்வளவுதான் வாசிக்கணும். அந்த அந்த அளவுக்கு மேல வாசிக்காம கொஞ்சம் கண்ட்ரோல்டா நம்ம வாசிச்சோம்னா பாடுறவாளுக்கு கொஞ்சம் தொந்தரவு இல்லாம, அதே நேரத்துல நம்மளுடைய இந்த மேல்காலம் சொல்லும் அழகா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாட்டோட சேர்ந்து வரப்ப நல்லா இருக்கும். பாடுறது கருடைன ஸ்ரீ ராம கருடைன ஸ்ரீ ராம இப்படி வந்து இந்த பாட்டை வாசிக்கிறது. இந்த பாட்டிலேயே தீர்மானம் வாசிக்கிறதா இருந்தா, இப்போ பாட்டு பாடி என்னன்னா முடியும் பாட்டு, இந்த பாட்டு எண்டு, அதாவது சரணம் பாடி பாடி பாட்டு இப்படி ஒரு தீர்மானம் வாசிக்கலாம். இன்னும் நிறைய தீர்மானங்கள் வாசிக்கலாம். இந்த தீர்மானம்லாம் வாசிக்கிறப்ப என்ன ஆகும்னா வந்து ஒரு ஒரு அதாவது கேட்கிற ரசிகர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், வாசிக்கிறவாளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், பாடுறவாளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது அந்த அந்த டைமிங்கை பொறுத்து வாசிச்சோம்னா நல்லா இருக்கும். அடுத்தது மிஸ்ர சாப்ல ஒரு ஸ்லோவா ஒரு கீர்த்தனை பார்க்கலாம். ஜனனி நின்னு வீணா ஜனனி நின்னு வீணா அம்ப ஜனனி நின்னு வீணா
இப்படின்னு முடிக்கிறோம். இதுக்கப்புறம் அவர் வந்து அனுப்பல்லவி அவர் எடுக்கணும். பல்லவி முடிஞ்சு அனுப்பல்லவி எடுக்கிறப்ப இந்த மாதிரி பாட்டுகள் வர்றப்ப தீர்மானத்தை கொஞ்சம் அப்படியே அந்த பாட்டு போகிற வழியிலேயே இப்படி வாசித்தோம்னா நல்லா இருக்கும். இப்போ நான் வாசித்த தீர்மானம் அவருக்கு அந்த பாட்டு நீங்கள் அதை இன்னொரு அந்த அனுப்பல்லவி மட்டும் எடுத்து காட்டணும். இந்த முடிச்சுட்டு பல்லவி சொல்களை வாசிக்காம சாப்பிட்டா சர்வலமாக வாசித்தா அந்த பாட்டு கேட்குறவாளுக்கும் நல்லா இருக்கும், பாடுறவாளுக்கும் நல்லா வாசிக்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த கீர்த்தனைக்கு வாசித்த மக்கள். இதுதான் மிருதங்கத்தில் எனக்கு தெரிஞ்சதை நான் இதை பண்ணிக்கிறேன். அடுத்தது கண்டச்சாப்பு கீர்த்தனை. கண்டச்சாப்பில் ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு கீர்த்தனை. தாயே திரிபுர சுந்தரி அதாவது இதுலேயும் ஒரு சிட்டாஸ்வரம் இருக்குது. அந்த சிட்டாஸ்வரமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஒரு தடவை வேணா பாடிக்கணும். Thank you.
தசாப்தத்தில் ஒரு சிட்டாசுரம் பாடினார். இந்த சிட்டாசுரம் இப்போ எனக்கு தெரிஞ்சதுனால அந்த சிட்டாசுரத்தோட சேர்ந்து அப்படியே வாசிக்க முடியுது. அதனால இந்த சிட்டாசுரம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் மிருதங்கம் கற்றுக்கிறவாள்லாம் இப்போ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்கிறேன், கற்றுக்கிற மிருதங்கம் வாசிக்கிற பையங்க எல்லாரும் நிறைய பாட்டு கேட்கணும், பெரியவாள்லாம் வாசிச்சதெல்லாம் கேட்கணும். எல்லாரும் வாசித்ததை கேட்டு நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு, கீர்த்தனைகளை நிறையா கேட்டு, வாத்தியார் வாசித்ததை கேட்டு பண்ணினான்னா அவன் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது மெயினாக ஒரு கீர்த்தனை பாடி, அந்த கீர்த்தனையில் ஒரு நிறவை, கொஞ்சம் கீழ்கால ஸ்வரம், மத்தியம கால ஸ்வரம், அப்புறம் ஒரு பரப்பு, அதுக்கப்புறம் அதில் ஒரு தனியாக இருக்கும். அதை பார்ப்போம். Please
அதாவது இப்போ இப்போ இந்த மாதிரி நிரவல் பாடி, சுரம் பாடி, பறப்பு மாதிரி பாடி, அப்புறம் கோர்வை பாடி, இப்போ தனியாக ஒருத்தவங்க கொடுவா. அதில் என்னென்னா இதில் வந்து மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கீழ்கால நிரவல் பாடுறப்ப எப்படி வாசிக்கிறது, அப்புறம் மேல்கால நிரவல் பாடுறப்ப எப்படி வாசிக்கிறது, ஒரு கீழ்கால சுரம் பாடுறப்ப எப்படி வாசிக்கிறது, ஒரு லாங் சுரம் பாடுறப்ப எப்படி வாசிக்கிறது, அப்புறம் குறப்பு பாடுறப்ப எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் வாசி காட்டினேன். இப்போ தனியாவர்த்தம் இப்போ தனியாவர்த்தத்தில் வந்து முதல்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு 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 ஃப்ரேஸ் மாதிரி வாசிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒன்று ஒன்று அதை சொல்கிறேன் நான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தாக்குதும் தொங்குதும் தகதாக்குதும் தொங்குதும் தகதகதாக்குதும் தொங்குதும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வச்சுட்டு வாசிக்கிறேன்.
தக்க தொம் தொம் தக தக தக்க தொம் தொம் தக் தொம் குடு தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தொம் குடு தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தக் தொம் தொம் குடும் தக் தொம் தொம் குட தொம் குடு தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தொம் குடு தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தக தக தொம் தொம் குடும் தக தக தொம் தொம் குட தொம் குடு தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தொம் குடு தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குடும் தக 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 தொம் தக 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 தக்க தொம் தொம் குட தக 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 தொம் தொம் குட தக 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 தொம் தொம் குட. அதாவது மிருதங்கம் வாசிக்கிறப்ப நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதுலாம் என்னன்னா, தாளம் போட்டு சொல்லி பார்த்துட்டு வாசிச்சா, தாளம் போட்டு சொல்லணும். எந்த சொல்லா இருந்தாலும் தாளம் போட்டு சொல்லிட்டு வாசிச்சா ஒரு பர்ஃபெக்டாக வாசிக்க முடியும். அப்படிதான், அதனால தான் இந்த கோர்வையை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இது இதுக்கப்புறமா இன்னொரு, அதாவது ஒரு சர்வலகுங்கிற மாதிரி வாசிக்கலாம். இல்லாட்டி ஒரு 2 ஸ்பீடு கோர்வன்னு வாசிக்கலாம். ஒரு 2 ஸ்பீடு கோர்வன்னு வாசிக்கிறேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதெல்லாம் வாசிக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் வாசிக்கிறப்ப கொஞ்சம் கனமாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணினா நல்லா வாசிக்க முடியும். இதுக்கு அடுத்தது அதாவது சதுசரத்தில் சர்வலோகம். சர்வலோகம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வலோகம் நீ வாசிக்கிறியா? வாசி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சதுஸ்ரம் டு திஸ்ரம். த தின் தின்
தாங்க தத்தக தின் தின் தாங்க தொந்தக தின் தின் தாங்க தின் தக்கிட்ட தக தீபே தக்கிட்ட இது வந்து என்னன்னா இப்போ திஸ்ரம் போயிட்டு இருக்கு. திஸ்ரத்துலேருந்து திஸ்ரம், திஸ்ரம் இன்ட்டு திஸ்ரம், 3 × 3 = 9. இப்போ சங்கீர்ணமாக மாறப்போகுது. அதான் தாம் தாம் ததிக்கெட்டக்க தத்த ததிக்கெட்டக்க தாம் தாம் ததிக்கெட்டக்க தத்த ததிக்கெட்டக்க தொந்தம் ததிக்கெட்டக்க தத்த ததிக்கெட்டக்க தொந்தம் ததிக்கெட்டக்க தொந்தம் ததிக்கெட்டக்க தத்த ததிக்கெட்டக்க தொந்தம் ததிக்கெட்டக்க இப்போ வந்து கண்டம் 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 பார்க்கணும். அதில் ஒரு வெரைட்டி ப்ளே பண்ணினேன். பண்ணிவிட்டு அந்த வெரைட்டிலேயே ஒரு கோர்வை வாசித்தேன். இது என்னென்னா, இந்த இடத்துல வந்து என்னுடைய குருநாதர் குரு காரைக்குடி மணி சாரை தான் நமஸ்கரிச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே எனக்கு என்னுடைய குருநாதர் தான் அனுகிரகம் பண்ணார். குரு காரைக்குடி மணி சார் வந்து அவ்வளோ பெரிய மகான். அவர் வந்து எனக்கு குருவாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் பெரிவாரோட அனுகிரகத்தில். என்னென்னா, இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இன்னைக்கு வாசிக்கிறதுக்கு அவரோடது தான் எடுத்து வாசிக்கிறேன். அவர் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் குரு காரைக்குடி மணி சாருக்கு என்னுடைய பரிபூர்ண நமஸ்காரத்தை கொடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு குறப்பு மாதிரி வாசித்து அப்புறம் விசர்நடை வாசிக்கலாம். அது அப்படியே ஆகிடும். விசர்நடை இப்போ ஒன்றையும் எடுத்தோம்னாலும் ஒரு நடையும் எடுத்தோம்னாலும் ரொம்ப நேரம் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் வாசிக்கலாம். பட் நம்ம வந்து கச்சேரி கான்சர்ட் அந்த டைமிங்கை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ வந்து ஒரு குறப்பு சும்மா சிம்பிளாக ஒரு சதுசத்தில் தான் ஒரு குறப்பு சின்னதாக மாற்றி சின்னதாக வாய்ச்சுட்டு ஒரு மோகரா போடுற வாய்ச்சி தனியாக வாசித்தை கம்ப்ளீட் பண்ணுறோம்.
மிருதங்கத்தை பற்றி ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். நான் இப்போ இது வரைக்கும் வாய்ச்சின்ற இந்த மிருதங்கம் வந்து இது வந்து கப்பி மிருதங்கம். இந்த கப்பி மிருதங்கம் வந்து இதில் கொஞ்சம் அதாவது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷன்ஸ், கொஞ்சம் சஸ்டைனிங்காக இருக்கும். இது வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ஒரு அயன் ஸ்டோனை உள்ளுக்குள்ளே போட்டு இதில் வந்து சவுண்டு உருவாகுது. இதை தவிர இன்னொரு மிருதங்கம் இருக்கு, குச்சி மிருதங்கம்னு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மிருதங்கம் சுதி சேர்க்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். There are two types of mridangam, namely the Kuchi mridangam and the Kapi mridangam. Till now, Vaidyanathan sir was playing in Kapi mridangam. So the resonance and the tonal quality of the Kapi mridangam is different from that of a Kuchi mridangam. Kuchi mridangam is more of highs, whereas Kapi mridangam sounds heavy, and the resonance, the reverberation with the Kapi mridangam is different, which you could have felt. Baba Ranga Bhujanga Shayana, Baba Ranga Bhujanga Shayana, Baba Ranga Bhujanga Shayana, Baba Ranga Bhujanga Shayana, Yennal Taranga Komalanga, Yennal Taranga Komalanga, Baba
வந்து இவர் பாடின இந்த பாட்டு ஸ்டைலுக்கு, அதாவது இந்த மாதிரி பஜன்ஸு, அபங்கம், அப்புறம் வந்து ஒரு தாசர்வால் பதம், அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள்லாம் பாடுறப்ப, சில பாட்டுகள் பாடுறப்ப கொஞ்சம் ஒரு ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தீர்மானம் ஆயிடுச்சா கேட்கறது கொஞ்சம் இனிமையாக இருக்கும். அதை கொஞ்சம் பாடி முடியுமா? அப்படி வாசிச்சா கேட்கறதுக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். அதுதான் அப்படி வாசிக்கணும். அதனால தீர்மானங்கள்ங்கிறது வந்து வாசிக்கிறப்ப எப்படி எந்தெந்த பாட்டுக்கு, எந்தெந்த சாங்குக்கு, அந்தந்த சாங்கோட மூமெண்ட்டை பார்த்து அதுக்கு இந்த மாதிரி வாசிக்கணும். இதுதான் குச்சி மிருதங்கம். அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கணும். நான் வந்து குச்சி மிருதங்கத்துலேயும் வாசிச்சு எனக்கு பழக்கம் உண்டு, கப்பி மிருதங்கத்துலேயும் வாசிப்பேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் வந்து ஆட்டோ டியூன் ஆகிடும். அடுத்தது அவர் ஒரு தில்லானா பாட சொல்கிறேன். தில்லானாங்கிறது வந்து கொஞ்சம் மிருதங்கம் வாசிக்கிறவாளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டஃப் மீன்ஸ் அதாவது அதில் நிறையா ஜதிகள்லாம் வரும். அது வந்து தெரிஞ்சுட்டு வாசித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால இந்த தில்லானா வந்து நிறையா பேர் தில்லானாலாம் கம்போஸ் பண்ணியிருக்கா, பெரியவாள்லாம் நிறையா கம்போஸ் பண்ணியிருக்கா. அதனால் இப்போ இவர் ஒரு தில்லானா பாடல். இந்த தில்லானாக்கு எப்படி வாசிக்கிறது கருப்போம். தீம் தீம் தனனன தீம் தீம் தனனன தீம் தீம் தீம்.
ரேவதி தில்லானா வந்து இதில் வந்து இந்த தில்லானாவில் வந்து கடைசியில் ஜதி பாடுறப்ப இதில் ஏதோ ஒரு சின்ன மாறுதல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த அதில் ஒரு எப்படி சொல்கிறது வேரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி வரணும், அதே நேரத்தில் அதையே வர்ற மாதிரி பண்ணுறேங்கிற ஒரு பண்ணுறாரு அவர் எங்கே பண்ணுவோம் அது பண்ணணும். Tam tam ta dim dim ta tum tum ta ki da dum. Tam tam ta dim dim ta tum tum ta ki da dum. Ni sa ba ni ma ba ni ma sa ni ta tam ta dim ta tum ta dum ma ma ni 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 ma ma ni. Tam ta dim tam ta dim tam ta dim ta tam ta dim ta tam ta dim ta tam ta dim ta ti tram ta ga dim ta ti tram ta ga dim ta ti tram ta ti tram ta ga dim 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 ta ti tram ta ga dim 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 ta ti tram ta ga dim dim ta na 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 dim dim ta na 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 dim dim அதாவது அந்த தில்லானா எப்படி வந்ததோ அதே மாதிரி அந்த தீர்மானம் தீம், 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 தீம். அதான் எல்லாருக்கும் தேங்க்ஸ், நமஸ்காரம். நான் இது வரைக்கும் மிருதங்கம் லயம் அதை பற்றி நான் இது வரைக்கும் லேர்ன் பண்ணினதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 6 வயசுலேருந்து மிருதங்கம் தான் என்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் இது வரைக்கும் மகாபிரிவா அனுபவத்தில் எனக்கு இந்த மிருதங்கம் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டபுளாக அபிலாஷ் கிரிபிரசாத் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அவருக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட் சூர்யா நம்பீசனுக்கும் நான் பெரியவாங்கிறதுனால நான் இப்போ வயசில் பெரியவாங்கிறதுனால அவர் 2 பேருக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்துட்டு இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இதில் என்ன குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை விட்டுட்டோம். இதில் என்னால் முடிஞ்சது என்ன உண்டோ நான் பண்ணியிருக்கேன். அதை எல்லாரும் ஹாப்பியாக எடுத்துக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியும் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.